மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நேரிடும். இந்த வசனத்தில் இந்த 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, சோதனை இல்லாத மனிதன் இல்லை. எப்படி ஆமென் வரும்? அதனாலதான் ஆண்டவர் ஆவியானவர் பவுலை கொண்டு ஃபர்ஸ்ட் லைன் எப்படி எழுதி வைக்கிறார்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு. மனுஷனாலே அவனுக்கு என்ன வரும்? சோதனை வரும். மனுஷனாலே சோதனை வரும். ஆமென். ஏதேனில்ல மனிதனுக்கு சோதனை வந்ததா? எதுக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறமா. நமக்கு இப்படிதான் தோணும். ஆனா பாம்பு வந்ததுக்கு அப்புறம் சில சொல்லுவாங்க, என்னைக்கு நான் உன்னை கெட்டினோ, கெட்டினதுனால சோதனை இல்லை, பாம்பு வந்ததுனால. ஆமென். ஏதேனிலேயே சோதனை வந்துச்சு. மனுஷனாலே சோதனை உண்டு. அப்ப இந்த பூமியில, அதனாலதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சோதனை இல்லாத ஒரு மனிதன் இந்த பூமியில சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இந்த டைம் மறைத்திருக்கிற மனிதன். இனி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இங்க கிடையாது. ஆனா பிரச்சனையா இல்லையாங்கிறது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து தீர்மானிக்கப்படும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் என்று சொல்லும் போது தேவ பிள்ளைகள் புரிந்து, மாலையிலே அழுகை தங்கும், காலையிலே களிப்பு உண்டாகும். தேவன் சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆயிட்டு, 2ஆம் நாள் ஆயிட்டு, 3ஆம் நாள் ஆயிட்டு, தேவன் அதை நல்லது என்று கண்டார். எனவேதான் ஞானியாகிய சாலமோன் பிரசங்கியில் எப்படி எழுதி வைக்கிறார்? 9வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பிரசங்கி 9:2, எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே ஆணையிடுகிறவனுக்கு ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய், அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கும் சமமாய். என்ன இந்த வசனம் குறிக்கிறது என்றால், இந்த பூமியில நல்லவங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்கிற அந்த மனநிலை இருக்கிறது அல்லவா? இந்த மனநிலை தான் யாருக்கு இருந்தது என்றால், பின்னாடி டோர் ஓபன்ல இருக்கு, இந்த மனநிலை தான் யாருக்கு இருந்தது என்றால் ஆசாபுக்கு இருந்தது. ஆசாப் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்று நான் அவர் நல்லவர்ல நினைச்சேன். கொஞ்சம் அப்படிப்போம் நம்ம லாங்குவேஜ்ல, நான் ஆண்டவர் நல்லவர், நான் பாடிட்டுலாம் வந்தேன், என் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா பாடிட்டு வந்தேன். எம்மா என்ன பெரிய பள்ளம், கொஞ்சம் ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் அமர்ந்து பெரிய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் சொல்லி என் வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லி அந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவனை மணல் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் எந்த வீட்டை மோதினது? 2 வீட்டையும் மோதினது. ஆனால் தேவ பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மற்றவர்கள் தங்களுக்கு வர பிரச்சனையை அவங்க மட்டும் ஃபேஸ் பண்ணுவாங்க, தேவ பிள்ளைகள் தங்களுக்கு வர பிரச்சனையை அவரோடு ஃபேஸ் பண்ணுவாங்க.
எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க, ஆமென், உங்க கரம் இருக்க. பல நேரத்துல சோதனைக்குட்பட்டிருக்கிறவர்களை சோதனைக்குட்படாதவர்கள் பாவிகள் என்று சித்தரிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட நபர்கள் தான் யோபுவின் நண்பர்கள். அதாவது நல்லா வாழ்ந்தவன கர்த்தர் என்னைக்காவது தண்டிச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க யோபு 4:7. ஆனா என்ன, நீங்க அந்த படிச்சீங்கன்னா தெரியும், 42வது அதிகாரத்துல யோபுவுக்கு சோதனை முடியுது, நண்பர்களுக்கு சோதனை ஆரம்பிக்குது. நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேவ்ல கோவிட்ல பாதிக்கப்படாதவங்க எல்லாம் செகண்ட் வேவ்ல பாதிக்கப்பட்டாங்க. மனுஷனால இந்த பூமியில சோதனை உண்டு. இத நம்ம ஒரு தேவ பிள்ளை முதல்ல மனதுல செட் பண்ணி வைக்கணும். பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம என்ன நினைப்போம், இது மட்டும் முடிஞ்சிட்டுனா இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு. பல காரியங்களை நம்ம அப்படி மைண்ட்ல செட் பண்ணி வச்சு, இந்த காரியம் மட்டும் சால்வ் ஆயிட்டுனா, அந்த காரியம் சால்வ் ஆயிட்டுனா அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை. எகிப்து பிரச்சனை முடிஞ்சாச்சு, இனி அமலேக்கியன்னு ஒருத்தன் புதுசா உள்ள என்ட்ராக போறான் மனுஷனாலே. அதனாலதான் மோசே சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி நாள் 80, அதுக்கு மிஞ்சினதெல்லாம் சஞ்சலம் வருத்தம். இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, பட்டி. இது எங்க கொடுக்கப்பட்ட பிராமிஸ் தெரியுமா? நித்தியத்துல. ஆனா அப்ப எதுக்கு நான் ஆண்டவருக்குள்ள வரணும்? அதுதான் நான் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை, இஸ்ரவேலர்கள் அன்னைக்குதான் எகிப்தியர்களை பார்த்தாங்களா? இல்ல, 430 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 430 வருஷம் கண்ட எகிப்தியனை அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை. என்ன இன்னைக்கு காண்பதற்கு விசேஷம்? நேற்று வர எகிப்தியனை நீ மட்டும் பார்த்துட்டு இருந்த, இன்னைக்கு மேகத்துக்கு கீழே இருந்து நீ பார்க்கிற, மேகத்துக்கு கீழே இருந்து கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு சோதனை உண்டு, அதுல சந்தேகம் கிடையாது. இந்த சோதனையை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன், அங்கதான் விஷயம். தாவீது கோலியாத்தை ஃபேஸ் பண்ணது எப்படி தெரியுமா? நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல்ல பயணிக்கும் போது புயல் அடித்தது, எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. எகிப்தில தண்ணீர் இரத்தமானது. யாரால? பார்வோனுடைய இருதய கடினத்தினால. பாதிக்கப்பட்டது யாரு? எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க. தண்ணீர் இரத்தமாய் மாறினதுனால இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க. முதல் 3-4 வாதைகள் காமனா எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த வித்தியாசத்துக்கு அப்புறம் இஸ்ரவேலர்களுக்கு பாதிப்பு இல்ல, எகிப்தியருக்கு மட்டுமே பாதிப்பு. அப்ப சில பிரச்சனைகள், சில காரியங்கள் பொதுவாகவே எல்லா மனிதனுக்குமே உள்ளது. இதை ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம விசுவாசத்துல தடுமாறி விடுவோம். அதுதான் ஆசாப் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனா பைபிள் அப்படி மட்டுமா சொல்லுகிறது? அவர் நல்லோர் மேலும் அவர் மழையை. அப்ப இதை நம்ம என்ன சொல்ல? நம்ம என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்ல ஜெபம் பண்றேன், நான் நல்ல பைபிள் படிக்கிறேன், நான் கரெக்டா ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அல்லது நான் அது பண்றேன் இது பண்றேன், அதனால எனக்கு பிரச்சனையே வராது. காரணம் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார்னு சொல்லும் போது சின்ன தடுமாட்டு வரும் தெரியுமா? அப்பதான் ஆசாப் கீழ் நீங்க படிச்சீங்கன்னு அவர் சொல்றார், நான் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படின்னு. ஒன்னும் துதிக்காம, அது நல்ல பிரேயர் பண்ணி, நல்ல ஜெபம் பண்ணி, பைபிள் படிச்சு, ஆண்டவருக்குன்னு பல காரியங்களை விட்டு இருக்கும்போது எதிர்பார்த்த காரியம் நடக்காம எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்ததும்
எந்த அளவுக்கு உச்சியில இருந்தாங்களோ அப்படியே எலியாவை போல, எலியாவை நம்மை போல. ஆமென். அப்படியே அவருக்கு முந்தின அதிகாரத்தில் தான் அந்த கர்மேல் பர்வதத்தின் உச்சியில இருப்பா எலியா. அடுத்த அதிகாரத்தில் சூறை செடி கீழே என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவனே கிடையாது அப்படி சொல்லி படுத்துறார். போத ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும். சோதனை என்பது எல்லாருக்கும் உள்ளது. எனவேதான் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 32, 33 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று, விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அப்போ விவாகம் பண்ணவனுக்கும் கவலை இருக்கு, பண்ணாதவனுக்கும். கல்யாணம் பண்ணாதவனுக்கு கல்யாணம் பண்ணலையேங்கிற கவலை, கல்யாணம் பண்ணவனுக்கு. நபரம் எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க. கவலை இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளவுதான். சிலரை பார்த்த நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, அவங்க ஜாலியா வராங்க ஜாலியா போறாங்க. ஆமே. எல்லா கவலை என்பது இந்த பூமியில வாழ்கிற அத்தனை மனிதனுக்கும் உண்டு. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்துல, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக. அடுத்த வார்த்தை, அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அப்ப அந்தந்த நாளுக்கென்று தேவன் சிலதை நியமித்திருக்கிறார். அதை நான் அடுத்து சொல்ல விரும்புகிறேன். எனது சோதனையின் காலத்தில் அநேகர் வழி விலகி போகிறார்கள். பெத்லகேம்ல பஞ்சம் வந்தது. பஞ்சத்துல பாதிக்கப்பட்டது நகோமி மட்டும் கிடையாது, போவாசும் தான். இந்த பஞ்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், எல்லாரும் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா நகோமியை நீங்க பாருங்க, பஞ்சம் வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பெத்லகேம் என்றாலே அப்பத்தின் வீடு, அது அப்பா சமூகம், அதை விட்டு விலகி மோவாபுக்கு போறாங்க. மோவாப் என்பது தேவன் ஒதுக்கினது, தேவன் வேண்டாம் என்று விட்டது. 10 தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காத அளவுக்கு அக்கிரமம் மிகுதியாய் நடப்பிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போறாங்க. நகோமி அப்படி போகிறதுக்கு ரீசன் என்ன? இப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி பெத்லகேம், மோவாப் இதெல்லாம் தெரியல. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஏன் இந்த பஞ்சம் என் லைஃப்ல வந்துச்சு? உங்க லைஃப்ல மட்டுமே வந்துச்சு நகோமி, போவாஸ் லைஃப்லயும் தானே வந்துச்சு. ஆனா போவாஸ் இருந்துட்டார்ல, விலகல் இல்ல. யோபு வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, யோபுவின் மனைவி சொல்றாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. தேவனை தூஷிக்கலையே, உட்கார்ந்துட்டார்ல.